சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சப்தமி திதி காலை 9:23 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம் மாலை 5:27 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மாலை 5:27 வரை, அதாவது உத்திராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 7:46 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:23 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கோபாஷ்டமி அல்லது கோஷ்டாஷ்டமி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. இது என்ன கோபாஷ்டமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்த யதுகுல நந்தனன் தான் நம்முடைய அந்த கிருஷ்ணன்னு தெரியும். கோன்னு சொன்னா பசுமாடுன்னு தெரியும். அந்த பசுமாட்டினை அந்த கோபிகர்கள் மற்றும் அந்த கோபியர்கள் மற்றும் அந்த கோபிகைகள்லாம் பூஜித்த நாள் தான் இந்த நாள் அப்படின்னு சொல்றா. பசுமாட்டினை பூஜிக்க வேண்டிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதனை நினைவூட்டுகின்ற விதமாக கோஷ்டாஷ்டமி அப்படிங்கிற வார்த்தையும் கொடுத்திருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:05 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:39 சந்திர உதயம் என்பது மதியம் 12:11 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 11:57 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:26 முதல் காலை 6:05 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 11:52 முதல் மதியம் 1:19 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:32 முதல் 8:59 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:25 முதல் மதியம் 11:52 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:25 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:15 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நரிமுகத்தில் விழித்தால் அதிர்ஷ்டமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இது போக அவர் இன்னும் சில லைன் எழுதியிருக்கார். நரிமுகத்தில் விழித்தால் அன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்களே, அப்படியானால் நரி படத்தினை நான் வீட்டிலே மாட்டி வைத்து அதன் முகத்தில் தினந்தோறும் விழிக்கலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. என்ன சொன்னா, நரிங்கிறது ஒரு வைல்ட் அனிமல் இல்லையா, ஒரு காட்டு விலங்கு. அந்த விலங்கினை வீட்டிலே கொண்டு வந்து வளர்க்க முடியாது. ஆனா நான் தினந்தோறும் நரியினுடைய முகத்திலே விழிக்க வேண்டும், நரியோட படத்தை கொண்டு வந்து என் பெட்ரூம்ல மாட்டி வச்சுட்டு நான் டெய்லி அதன் முகத்திலே விழிக்கலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் இது அனைத்தும் மூட நம்பிக்கையே. நரிமுகத்தில் விழித்தால் அதிர்ஷ்டம் என்று எங்குமே நம்முடைய சாஸ்திரமானது சொல்லவே இல்லை. நரிமுகத்தில் விழித்தால் அதிர்ஷ்டம். அதே மாதிரி கழுத படத்தை வச்சிருப்பா தெரியுமா, என்னை பார் யோகம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பா. ஒரு சில பேர் ஒத்த கழுதி எழுதி வச்சிருப்பா, இன்னும் சில பேர் பார்த்தோம்னா 2 கழுதியை எழுதி வைக்கிறா. இன்னும் சில பேர் பார்த்தோம் 2 கழுத படம் இல்லாம யானையினுடைய முகத்தை கூட வரைந்து கொண்டு வந்து வைத்துக் கொள்கிறார்கள். ஏன்னா யானைங்கிறது விநாயக பெருமானுடைய அம்சம். ஆக யானை முகத்திலே விழித்தால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கதைகளை கட்டி விடுகிறார்கள். இந்த யானை முகத்திலே பார்த்தாலும் ஒரு சில பேர் யானை காது மட்டும் வரைஞ்சி வச்சிருக்கா, யானை காதுல முழிச்சா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா.
அதிர்ஷ்டம் என்பது வேறு. எவர் ஒருவர் உண்மையாக உழைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அதிர்ஷ்டம் என்பது வந்து சேரும். சார், அப்போ இதெல்லாம் சும்மாவா? அப்ப எப்படி அறிமுகத்துல முழிச்சா அதிர்ஷ்டம்ங்கிறத திரும்ப திரும்ப நம்முடைய பெரியோர்களா சொல்லியிருக்காங்களே, அடிக்கடி எல்லாரும் சொல்லிட்டு தானே வரேன்னு சொன்னா, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய பஞ்சாங்கத்திலேயே தெளிவாக கொடுத்திருப்பார்கள். அதிகாலையில் எழுந்தவுடன், அதாவது விழித்தவுடன் பார்க்க தகுந்தவை அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல என்ன சொல்லுவாங்க, எல்லாருமே அவரவருடைய உள்ளங்கைகளை பார்த்து கொள்ள வேண்டும் சொல்றார். எந்திரிச்ச உடனே உள்ளங்கையை பார்க்கலாம், அல்லது தன் முகத்திலேயே தானே விழித்துக் கொள்கின்ற விதமாக ஒரு கண்ணாடி அப்படிங்கிறது கூட பெட்ரூம்ல வச்சுடலாம். எழுந்திருக்கும் பொழுதே தன்னுடைய முகத்தையே பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இது எல்லாவற்றையும் விட எப்படி தெரியுமா சொல்லியிருக்கா, திருமணம் ஆன ஆண்கள் தன்னுடைய மனைவியினுடைய முகத்திலே விழிக்க வேண்டும் சொல்றார். அதனாலதான் இந்த சினிமா எல்லாம் காமிப்பா தெரியுமா, காலையில கணவனுக்கு முன்னதாகவே மனைவியானவள் எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அவங்க காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து பெட் காஃபி கொண்டு வந்து எழுப்புவாங்க தெரியுமா. அப்படி எழுப்பும் பொழுது அவரவர் அந்த கணவன்மார்கள் தன்னுடைய மனைவியினுடைய முகத்திலே விழித்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கா. சார், அப்ப மனைவியை பார்த்து நரின்னு சொல்றீங்களான்னு சொன்னா, நிச்சயமாக அவரவர் மனைவியை பார்த்து நரி என்று சொல்லவே இல்லை. மனைவி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா, நாரி அப்படின்னு சொல்லுவா. நாரின்னு சொன்னா பெண்ணை குறிக்கும். அர்த்தநாரி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. யாரு? பரமேஸ்வரன் தன்னுடைய உடம்பிலே சரிபாகு யாருக்கு கொடுத்திருப்பா, உமையொரு பாகன்னு சொல்றோம் இல்லையா, சரிபாதி யாருக்கு கொடுத்திருப்பார் பார்த்தா தன்னுடைய மனைவிக்கு கொடுத்திருப்பார். தன்னுடைய பெண், அந்த பெண்ணாகி அந்த மனைவிக்கு கொடுத்திருப்பார் அப்படின்னு வரும் பொழுது அவருக்கு நாரி என்று பெயர். அதனால்தான் அர்த்தநாரின்னு சொல்லுவார். ஆக அவரவர்கள் தன்னுடைய நாரியினுடைய முகத்திலே விழித்தால் அதிர்ஷ்டம் சொன்னார். தன்னுடைய நாரின்னு சொன்னா தன்னுடைய மனைவியினுடைய முகத்திலே விழித்தால் அதிர்ஷ்டம்ங்கிறது தான் அந்த நாரிங்கிற வார்த்தை மருவி நரியாகி இருக்கிறது. எப்படி சொல்லியிருக்கா, நாரியினுடைய முகத்திலே விழித்தால் நல்லது அப்படின்னு சொன்ன வார்த்தையானது, அந்த சொற்றொடரானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மருவி நரியினுடைய முகத்திலே விழித்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி அதுவாக மருவி விட்டது. நம்மளும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நரி முகத்துல விழிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு நரி மாதிரி ஊழையிடணும்னு சொன்ன உடனே நமக்கு அந்த நகைச்சுவை காட்சியானது நினைவிற்கு வந்துவிடும். இந்த நகைச்சுவை நடிகர், ஃபேமஸான ஒரு நகைச்சுவை நடிகர், நரியினுடைய முகத்துல முழிக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கூட இருக்கக்கூடிய சக நடிகரை ஊழையிட சொல்லி போய் பார்ப்பாரு. வடக்குப்பட்டி ராமசாமிங்கிற ஒரு கதையெல்லாம் சொல்லி நம்ம சிரிச்சு சிரிச்சு அதை பார்த்துட்டே இருந்திருப்போம் அந்த காட்சி. அதுதான் நடக்குமே தவிர அதில் இருக்கக்கூடிய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நரி என்பது அது ஒரு காட்டு மிருகம்தான். அதுவும் நயவஞ்சக நரின்னு சொல்லுவா தெரியுமா, தந்திரம் நிறைந்ததுதான் நரின்னு சொல்லுவா. அது முகத்துல உழிச்சா எப்படி நமக்கு அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கும். ஆக நாரி ஆகிய ஒவ்வொரு ஆண்மகனும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய நாரி ஆகிய, அதாவது தன்னுடைய மனைவியினுடைய முகத்திலே விழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது கிடைக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.